மார்க்குங்கிற பேர்ல புத்தகம் அச்சிட்டு விற்பனை செய்யற அளவுக்கு பாருங்க. அப்ப மயில்கிட்ட பேச்சு நடந்த மயில் சொல்லிருச்சான், நமக்கு முடியாது, உள்ளுக்கு ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு, அந்த பாம்பு தான் அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. 4 மாதம் எது கவனிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பாம்பு தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாம்புக்கு 4 கால் வேற இருந்துச்சான், பாம்புக்கு 4 கால் வேற இருந்துச்சான். அந்த பாம்பு ராட்சச பிரம்மாண்டமான ஒரு பாம்பு இருக்கிறது, அதுக்கு தான் முடியும், அவன் தான் வரைச்சிடுறேன், நீ வந்து அதுக்கு அந்த தொழில் உள்ள வந்துரு, உள்ள வந்து எனக்கு அந்த மந்திரத்தை கட்டுறது வந்துரு, நான் அதுக்குள்ள செட்டிங் பண்றேன்னு பாம்பு வந்துட்டான். வெளிய வாசல்ல காத்துட்டு இருந்தாராம் இப்ளீஸ். பாம்பு வந்துட்டான். பாம்பு வந்தவொடனே என்னன்னு கேட்டவொடனே இந்த மாதிரி செய்து சொன்னோன்னே, அப்படியா, அப்ப நான் உள்ள வரணும்னா எப்படி வர்றது, என் பள்ளி இடத்துல வந்து உட்காந்துக்க, நான் அப்படி உள்ள கொண்டு போயிடுவோம் நீங்க அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு போயிருக்கான். உள்ள போய் தான் ஆமா மாட்ட போய் அப்படியே நேக்கா பேச்ச போட்டு ஏமாத்தணும். அப்படி அந்த கிருஷ்ணா தனியா வருது, அழுதானா, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன செய்யறது, உங்களை எல்லாம் இப்படி ஏமாத்துறானே, இந்த மரத்தை அழகான ஒரு மரம், இதை திண்டா எப்படி இருப்பீங்க, அதை விட்டுட்டு உங்களை கேட்கிறானு அப்படி அழுதானா. அழுதவன ரொம்ப நல்லதான சொல்றான்னு சொல்லி இறக்கப்பட்டு பண்ணிட்டாங்க. இப்படி சம்பவம் வருதுன்னு வைங்களேன். இதுக்கா எல்லாம் என்ன பண்ணான்னா, மயில் இருந்துச்சுல, ஆல்ரெடி ஏற்கனவே வந்து 600 ரெக்கை இருந்துச்சு, அவருக்கு 2 கிடையாது, 2 ரெக்கை இருக்குது. இந்த மாதிரி மயில் அல்லாவுக்கு துரோகம் செஞ்சோன்னு என்ன பண்ணிட்டானா, 600 ரெக்கை 2 ரெக்கையை குறைச்சுட்டானா. அவன் இவர் பார்த்த இப்ளீஸ் பார்த்த மனசுக்கு எத்தனை ரெக்கை இருந்துச்சான், மயிலுக்கு 600 ரெக்கை இருந்துச்சான். 600 ரெக்கை இருந்துச்சு, அதை குறைச்சுட்டான். கால் கருப்பா இருக்கும் பாருங்க மயிலுக்கு, எல்லாமே அழகா இருக்கும், காலை பார்த்து அசிங்கமா இருக்கும். என்ன உலகத்துக்கு அழகையும் கொடுத்துட்டு அல்ல என்ன பண்ணி விட்டான், கால்ல மட்டும் ஒரு மயில் கால் பார்க்க சைக்கிள் பாத்திருக்கீங்க, மயில் ஆடுற மயில பாத்தீங்கன்னா கணக்கு 2 கால் வந்து ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்கும், பார்த்தாலே சகிக்க முடியாது. அது வந்து அல்ல வந்து வேணும்னு செஞ்சான். அதோட வெள்ள காலத்தான் இருந்துச்சா முன்னாடி, நீ வந்து இப்ளீஸுக்கு துணை போனீங்கள, அதுக்காக உன் காலை மாத்திட்டாண்டு அல்ல மயிலுக்கு தண்டனை கொடுத்துட்டான். பாம்புக்கு என்ன பண்ணா, பாம்பு வந்து கால் எல்லாம் இருந்துட்டான், நீ வந்து இந்த மாதிரி ஏமாத்தினதுனால கால் இல்லாமல் போக கடவாய் அப்படின்னு நல்லா என்னன்னா சாபம் விட்டானா, உனக்கு கால் எல்லாம் தந்திருந்தேன், நீ கால் இல்லாம போ. அதனால என்ன செய்யுதுன்னு கேட்டா, நீ வந்து மண்ணை தின்று மண்ணிலேயே வாழ்ந்து போ அப்படின்னு நல்லா சாபம் விட்டான். அதுக்குத்தான் மண்ணிலேயே ஊர்ந்து கொண்டு போகிற பாம்புன்னு சொல்லி எழுதிக்கிறாங்க. இப்ப மண்புருவெல்லாம் மண்ணிலான கொண்டு போகுது. அந்த 40 காலு உள்ள ஒரு பிராணி இருக்கு, 78 கால் போகுமா, அது மண்ணில தான் போய்கிட்டு இருக்குது. எத்தனை பிராணிகள் மண்ணில ஊர்ந்து போய்கிட்டே இருக்கிறது. இது பாம்பு கண்டு இப்படி ஒரு கிஸ்ஸா, இதெல்லாம் கதை, இப்படிலாம் கிடையாது. என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து இந்த கெடுத்தான் இருக்குல்ல, கெடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அல்லாஹ் ஒரு பர்மிஷனையும் கொடுத்தான். அவங்க விளங்கிக்கணும், இது பெரிய குழப்பமும் அவங்களுக்கு வர தேவையில்லை. சைத்தான எப்ப சைதாசியை மறுத்துட்டானோ அல்லாஹ் என்ன பண்றான், போயிருந்தான், வெளியேறுன்னு சொல்லிட்டான்ல, வெளியேறுன்னு சொன்னான். வெளியேறு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த நேரம் எப்ப வெளியேற சொல்றான், இந்த சொர்க்கத்துல போய் ஆதம கெடுத்த பிறகு வெளியேற சொல்லல, எப்ப மாட்டேன்னு சொன்னானோ, ஆதமுக்கு பணிய மாட்டேன்னு சொன்னானோ அப்ப நடந்த உரையாடலை வந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதுல உங்களுக்கு எல்லா சந்தேகத்துக்கும் விட கிடைச்சிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வெளியேற்றுற நேரத்துல, அதாவது அவன் மறுக்கிற நேரம் இருக்குல்ல, அந்த மறுக்கிற நேரத்தில் எப்படி வருதுன்னு கேட்டா, இன்னொரு இடத்துல 7வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல இருந்து 18 வரைக்கும் வரிசை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. உலக்கது கலக்குனாக்கும், உங்களை நாம் படைத்தோம், சும்மா சவ்வர்னாக்கும், பிறகு உங்களை வடிவமைத்தோம், சும்மா புல்நாளில் மலாய்க்கத்தி உஸ்துதூலி ஆதம், ஆதமுக்கு பணியுங்கள் என்று மாணவர்களுக்கு சொன்னோம். சஜது இல்லா இப்ளீஸ், இப்ளீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். லம்யக்குன் மின சாஜிதீன், அவன் பணிந்தவர்களில் சேரவில்லை. காலமா மனாக்க அல்லா தஸ்துத, இது அமர்த்துக்க, நான் கட்டளையிட்ட பிறகும் நீ ஏன் சைதாத்து பணியவில்லை என்று அல்லாஹ் கேட்டான். இந்த விஷயம் பக்கராவில் வரல. இப்ளீஸுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த உரையாடல் இருக்குல்ல, அது எப்ப நடக்குதுன்னு கேட்டா, பணிய மறுத்தவனே நடக்குது. இது நான் ஏற்கனவே வாசி காட்டின அந்த தொடர்ச்சியில வரல. 7வது அத்தியாயத்துல வந்து மறுத்த உடனே அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். என்ன உரையாடலே, மாமனாக்க அல்லா தஸ்துத, இது அமர்த்துக்க, நான் கட்டளையிட்ட பிறகு நீ ஏன் வந்து பணியவில்லை அப்படின்னு கேட்கான். கால அன கைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவன். அவன் சொல்றான் பதில், நீ யாருக்கு பணிய சொல்றியோ ஆதமை விட நான் வந்து சிறந்தவன். ஏன் சிறந்தவன் என்று கேட்டால், கலத்தனி மின்னாரின் கலத்தொகு மின் தீன், அவரை வந்து மண்ணால் படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், நான் தான் உயர்ந்தவன். கால அல்லாஹ் சொன்னா தொஹபித் மின்ஹா, இங்க இருந்து வெளியேறு, இங்க இருந்து வெளியேறு. எப்ப வெளியேற்றியாச்சு, ஆதம கெடுத்தவனு வெளியேற்றல, எப்ப வெளியேற்றான்னு கேட்டா மருத்துவனு வெளியேற்றியாச்சு. வெளியேறு. ஒமாய கூறுலக்க அந்த கப்பர பீஹா, இங்கே பெருமை அடிப்பது உனக்கு தகாது.
இங்க என்கிட்ட பெருமை அடிக்கிற விளையாட்டு வச்சுக்கிற கூடாது. இங்க என்ன அங்க எந்த இடத்துல படைச்சான அங்க இங்கே பெருமை அடிக்க உனக்கு தகாது. ஃபக்ருஜ் வெளியேறு, இன்னக மின சாகிரீன் நீ சிறுமை அடைந்தவர்களில் இருக்கிறாய், அதனால வெளியேறிவிடு அப்படின்னு சொல்லிட்டான. அல்லாஹ் சொன்ன உடனே கால அவன் கேட்கிறான், அவன் இலா யௌமி யுபஅஸூன், இறைவா இந்த மனிதர்கள் திரும்ப எழுப்பப்படுவார்களே அது வரைக்கும் எனக்கு ஒரு அவகாசம் கொடு. அவன் எப்ப கேட்கிறான்னா 2 நாள் இருக்கு நமக்கு. உலகம் அழிகிற நாள் ஒன்று இருக்கு, எழுப்புற நாள் ஒன்று இருக்குது. உலகத்தை அழிச்ச பிறகு பல நாட்கள் இடைவெளி விட்டு அல்ல திருப்பி ஒருத்தா நம்மளெல்லாம் எழுப்புவான். இவன் கேட்கறதுனால எழுப்புற நாள் வரைக்கும் அவகாசம் கேட்கிறான், அழிக்கிற நாள் வரைக்கும் கூட கேட்கல. அப்ப கபருக்குள்ள எல்லாம் வந்து விளையாடுவாங்க, அதான் அர்த்தம் அந்த நாள் வரைக்கும் தான். அப்ப அழிக்கிற நாள் வரைக்கும் திரும்ப ஆங்கிலமே யுபஅஸூன் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் தான். வெளியேற சொன்னவன வெளியேறல, வெளியேற உத்தரவு போட்டான். அவன் கேட்டுக்கிறான், நான் வெளியேறிடுறேன், ஆனா எனக்கு ஒரு டைம் கொடு, எனக்கு ஒரு அவகாசம் கொடு. என்ன அவகாசம்? அவர்கள் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அவகாசம் கொடு. கால இன்னக மினல் முன்வரீன் உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டது. அவகாசம் கேட்கிற அவகாசம் அளிக்கப்பட்டது. அப்ப அவன் என்ன அவகாசம் என்ன செய்வேங்கிற அந்த அவகாசத்தை தொழிமா அகுவை தனி என்னை நீ வழிகெட செய்த காரணத்தினால் அகூதன்னலகும் சிராத்தக்கல் முஸ்தகீம் உனது நேரான வழியிலே நான் உட்கார்ந்து கொள்வேன். உன்னுடைய நேரான பாதை எது இருக்குதோ அங்கெல்லாம் நான் போய் முட்டுக்கட்டையா உட்கார்ந்து கொண்டு சும்மல ஆத்தி என்னகும் முன்பையின் ஐதீகம் அவர்கள் முன்புறத்திலே வருவேன், ஒமின் கல்வியும் அவர்களின் பின்புறமாக வருவேன், அன் ஐவானியும் அவர்களின் வலப்புறத்தில் வருவேன், அன் சமாயிலியும் அவர்களின் இடப்புறமாகவும் வருவேன். ஒலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன் அவர்களை அதிகமானவரை நன்றி செலுத்துவராக நீ காண மாட்டாய். அந்த வேலை செய்வதற்கு எனக்கு அவகாசம் கொடு தான் கேட்கிறான். அல்லாஹ் அதுக்கு அவகாசம் கொடுத்துட்டான். நல்லா கவனிக்கணும், வெளியேற்றிட்டா கூட அவர் அங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அவகாசம் இருக்கு. அதுக்கு தானே கேட்டான், அவரை கெடுக்கிறதுக்கு தானே அவகாசம் கேட்டிருக்கிறான். அப்ப வெளியேற்ற ஆர்டர் போட்டாச்சு, அந்த ஆர்டர் எப்ப அமலுக்கு வரும், அவர் வெளியேற்றினா அவனு வெளியே வருவான். ஏன்னா அவரை கெடுக்கிறதுக்குரிய அவகாசம் எல்லாம் கொடுத்துறதுனால அதுக்கு மானோ மயிலோ பாம்போ சொன்ன தேவையில்லை. அவன் அவர் இருக்கிறதுக்கெல்லாம் போறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டான். நான் கெடுத்து காட்டுறேன் அவரை தானே உயர்வுன்னு சொன்ன, நான் கெடுத்து காட்டுறேன், எனக்கு வாய்ப்பு கொடு, முடிஞ்சா பாத்துக்க அப்படின்னு அல்லாஹ் நினைச்சான். அந்த அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். நல்லா விளங்கிக்கணும். அப்ப அல்லாஹ் அவகாசம் கொடுத்த பிறகு அவன் அங்க இருந்தாங்கிற கேள்வி எடுபட்டு போயிருது. வெளியேற உத்தரவு போட்டாலும் இவன் கேட்டுக்கொள்றான் பாருங்க அவகாசம். அந்த அவகாசத்தை கொடுத்தானா கொடுக்கலையா? அல்லாஹ் கொடுத்துட்டான். இன்னக மினல் முன்வரீன் உனக்கு அவகாசம் தரப்பட்டு விட்டது. அப்புறம் இதுக்கு பாம்பு துணைதான் தேவையில்லை. அவனே ஆதம கிட்ட நெருங்க முடியும், அந்த அவகாசம் கொடுத்திருந்தான். அவனே அவ்வா கிட்ட அவனுக்கு போக முடியும், அந்த அவகாசம் அவன் கொடுத்திருந்தான். இதை நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இதே விஷயத்தை 15வது அத்தியாயத்தில் 32ல இருந்து 44 வரைக்கும் இதே மாதிரி அந்த அவகாசத்தை எப்படி நடக்குன்னு பாருங்க. இதே விஷயத்தெல்லாம் சொல்றான். காலையா இப்லீஸே மாலக்க அல்லாத்த கூடம் சாதிதீன் பணிவோரோடு நீ சேராமல் இருக்க உனக்கு என்ன வந்தது? எல்லாரும் பணிஞ்சாங்கல்ல, நீனு பணிஞ்சிட வேண்டியதானப்பா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப கால அவன் சொன்னா லம் அக்குன் லி அஸ்ஜுத லி பஷரின் ஹலக்தஹு மின் சல்சாலின் மின் ஹமையின் மஸ்னூன் அந்த காய்ந்து போன அந்த களிமண்ணால் நீ படைத்திருக்கிறாயே அவருக்கு நான் பணிபவனாக இல்லை அப்படின்ற உடனே கால ஃபக்ருஜ் மின்ஹா இங்கிருந்து வெளியேறு. இப்ப இன்னக ரஜீம் நீ விரட்டப்பட்டவன், தூக்கி வீசப்பட்டவன், வெளியேறு. இன்ன அலைக்க லானத இலா யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் உன் மீது சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சுன்னோடு நிறுத்தியிருந்தா அப்ப வெளியே வந்திருப்பான். கால அவன் திருப்பி கேட்கிறான், ரப்பி ஃபஅன்விர் நீ இலா யௌமி யுபஅஸூன் திரும்ப எழுப்புற வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுவேன். நீ வெளியேற்றினா சரி நான் ஏத்துக்கிறேன், எனக்கு ஒரு அவகாசம் கொடு அப்படின்னு கேட்கிறான். நரகத்தில் தூக்கி போடுறதுக்கு இப்ப போட்டுறாத, இப்ப தண்டிச்சிடாத, எனக்கு டைம் கொடு. இன்னக மினல் முன்வரீன் நீ அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டாய். எது வரைக்கும் அவகாசம்? அதான் பாயிண்ட். இலா யௌமில் வக்தில் மாலூம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த நேரம், அந்த அழிகிற நேரம், உலகம் அழிக்கப்படுற நேரம், அது வரைக்கும் உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப மறுபடியும் அவன் சொல்றான், ரப்பி இறைவா பிமா அகவைத்தனி என்னை நீ வழிதவர செய்த காரணத்தினால் லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்லி பூமியிலே அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுவேன். வல உகுவி என்னகும் அஜ்மாயின் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லிஸீன் உனது தூய்மையான சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களை தவிர எல்லாத்தையும் நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி